வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் அனைத்து மாநிலங்களிலும் சட்ட உதவிகள் ஆலோசனை மையம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதி. நடைபெற்ற திருநங்கை திரைப்பட விழா. 100க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் வெளியிடப்பட்டன. உலக அமைதி மக்களின் நன்மைக்காக புதுவை கருவடிக்குப்பம் மண்டபத்தில் சுதர்சன ஹோமம். சிறப்பு அபிஷேக பூஜையில் பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சட்ட உதவி ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் அக்னிகோத்ரி உறுதியளித்துள்ளார். புதுவையில் பெண்கள் சட்ட உதவி மையம் திறப்பு விழா நேற்று நடந்தது. சட்ட உதவிகள் மைய கருத்தரங்க அறையில் நடந்த விழாவில் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் டாக்டர் அருள் வரவேற்றார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய செயற் தலைவருமான பால வசந்தகுமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சசிதரன், கர்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, புதுவை சட்டப்பணிகள் ஆணையத்தின் கௌரவ தலைவருமான சதீஷ் அக்னிகோத்ரி கலந்து கொண்டார். இவர் மகளிர் சட்ட உதவிகள் மையத்தை திறந்து வைத்து பேசும்போது, பெண்கள் சமுதாயத்தின் முதுகெலும்பு என்றும் இவர்களுக்கு சமுதாயத்தில் எல்லா பாதுகாப்பும் கொடுப்பது அனைவரின் கடமை என்றார். புதுவையில் தொடங்கப்பட்டுள்ள பெண்கள் சட்ட உதவிகள் மையம் என்பது வழக்கை தீர்த்து வைப்பதாக மட்டும் இருக்காது, பெண்களுக்கான அடிப்படை உரிமை, சட்ட பாதுகாப்பு பற்றியும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் அமையும் என்றும், குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைக்கு பெண்களுக்கான ஆதரவு இல்லாத போது இந்த சட்ட உதவிகள் மையம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். இங்கு தண்டனை பெறும் நோக்கத்தில் விசாரணை இருக்காது, கலாச்சாரம் ரீதியாக பெண்கள் பிரச்சனைக்கு சமரசம் செய்யும் நோக்கத்தில் ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும் என்றார். புதுவையில் பிரெஞ்சு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் என பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றபடி பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக இந்த மையம் அமையும். புதுவை சிறிய மாநிலம் என்பதால் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறைவுதான். தற்போது 30 கிராமத்தில் சட்ட உதவிகள் ஆலோசனை மையம் உள்ளது. அனைத்து கிராமத்திலும் சட்ட உதவிகள் ஆலோசனை மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றார். விழாவில் புதுவை தலைமை நீதிபதி முருகன் மற்றும் 13 நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் முருகன் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். சட்ட பணிகள் ஆணைய ஆய்வு வழக்கறிஞர் அப்துல் ரசீத் நன்றி கூறினார். புதுவையில் 2 நாட்கள் நடைபெற்ற திருநங்கைகள் திரைப்பட விழாவில் 17 குறும்படங்கள் வெளியிடப்பட்டன. புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி திரைப்பட இயக்கம் சார்பில் திருநங்கையர் திரைப்பட திருவிழா அந்தோணியார் மஹாலில் நேற்று துவங்கியது. முனைவர் பரசுராமன் வரவேற்க திருநங்கைகள் சங்க தலைவி ஷித்தல் நாயக் தலைமை தாங்கினார். திரைப்பட விழாவை லெனின் துவக்கி வைத்தார். இயக்குனர் சிவகுமார், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன், பாலமோகனன், அன்பரசி, சக்திவேல், கருணா, டாக்டர் ரவிச்சந்திரன், அன்புமணி, ஞானசேகரன், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நானும் ஒரு பெண், மதி எனும் மனிதனின் மரணம், நர்த்தகி, அக்ரிணைகள், கோத்தி, நான் யார், தியான்தி பைனரிஸ், நானும் இன்னொரு நானும், தமிழகத்தில் அரவாணிகள் வழக்காறுகள், நிலவோடு தென்றலும், உன் விழியில் என் கனவு, நான் சரவணன் இல்லை உள்ளிட்ட குறும்படங்கள் 2 நாள் நிகழ்ச்சியில் திரையிடப்படுகிறது. புதுவை கருவடிக்குப்பத்தில் நடைபெற்ற மகா சுதர்சன ஹோம நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
லட்சுமி நரசிம்ம சுதர்சன ஆழ்வார் பக்த ஜன சபா சார்பில் உலக அமைதி மற்றும் அனைவருக்கும் சகல வசதிகள் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை கருவடிக்குப்பம் சிவ விஷ்ணு திருமண நிலையத்தில் வாசு தேவாச்சாரியார் தலைமையில் விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணன் மகா சுதர்சன ஹோமம் போன்றவை நடைபெற்றன. இதில் முன்னாள் நீதிபதி ராமபத்திரன், பேராசிரியர் தரிணதர சுவாமிகள், வேதாந்த தேசிய சபை செயலாளர் ஜெகநாதன் சுவாமிகள், லட்சுமி நரசிம்ம சுதர்சன ஆழ்வார் பக்த ஜன சபா தலைவர் கோபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற ரோட்டரி ஈவ்ஸ் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவை ரோட்டரி ஈவ்ஸ் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தா இன் ஓட்டலில் நடைபெற்றது. புதிய தலைவராக டாக்டர் வனஜா, செயலாளராக மேரிகலா, பொருளாளராக பாடு நன்வானி ஆகியோர் பதவியேற்றனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் ரோட்டரி ஈவ்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவை முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கு பெற்று பயன்பெற்றனர். வாசவி கிளப், வாசவி வனிதா கிளப் பாண்டிச்சேரி மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் நடத்தியது. இரு சங்க தலைவர்கள் வெங்கடேசன், கோமலவள்ளி பால்ராஜ் வரவேற்புரை வழங்க, தலைமை விருந்தினராக ஆடிட்டர் நாகராஜ், வாசவி பள்ளி சேர்மன் தண்டாயுதம், தலைவர் ஆரிய வைசவ சமாஜம் கலந்து கொண்டார்கள். டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் அரவிந்த் கண் மருத்துவமனை குழுவினர் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தனர். முகாமினை டாக்டர் கந்தமூர்த்தி திறந்து வைத்தார். சங்க பாசன தலைவர் தயானந்த குப்தா, மண்டல தலைவர் ரவிச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். குறைந்த வருவாய் உள்ள 50 நபர்களுக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது. 300 நபர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஆரிய வைஷ்ணவிய சங்கங்களின் தலைவர்கள், வாசவி சங்க மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து ஊசுடு தொகுதியில் பிரச்சார பயணம். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்பு. தொகுதியை சேர்ந்த காங்கிரசார் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதிய உறுப்பினர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கன்னியகோவிலில் நடைபெற்ற கோடை விழாவினை அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கோடை விழா பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. புதுவை அருகே உள்ள கன்னியகோவில் திடலில் கோடை விழாவினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன், தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் சஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மூலக்குளம் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சிக்கிய இருவர் 20க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களை திருடியிருப்பது தெரியவந்தது.
மூலக்குளம் வில்லியனூர் பெரம்பை ரோடு அருகில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய SI ரமேஷ் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவர் சந்தேகிக்கும்படி வந்தனர். அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் முருங்கப்பாக்கம் கார்த்திக் மற்றும் ராஜி என்பதும் அவர் மெக்கானிக் வேலை செய்வதும் ஏற்கனவே 20 மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரிய வந்தது. அவர்களை முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கணேஷ் நீதிபதியிடம் ரிமாண்ட் செய்து சிறையில் அடைத்தார். புதுவை அருகே உள்ள ஊசுடு தொகுதியில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பயணத்தில் மாநில செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனை மற்றும் புதுவை NR அரசின் மக்கள் விரோத செயலை கண்டிக்கும் வகையில் புதுவை அரசு உள்ள ஊசுடு தொகுதியில் அதிமுக பிரச்சார பயணம் நடைபெற்றது. மாநில செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரம் மக்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் அதிமுக அவைத் தலைவர் பாண்டுரங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியை தொடர்ந்து பிற தொகுதிகளிலும் அதிமுக பிரச்சார பயணம் நடைபெறவிருக்கிறது. காலாப்பட்டு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினர் துணைத் தலைவர் மோகன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மோகன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் அருகே நடைபெற்ற விழாவிற்கு பாஜக மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் முன்னிலை வகித்தார். பாஜக நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் கேசவலு, தாமோதரன், பாஜக துணைத் தலைவர்கள் அன்புசெல்வம், பரந்தாமன், தங்க விக்ரமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுவை மீனவர் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் நடைபெற்ற விழாவில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மைய தலைவர் வல்லத்தான் தலைமையில், சிறப்பு தலைவர் நித்யானந்தன் முன்னிலையில் பாவலர் அசோக சுப்பிரமணியன் படைத்தளித்த குழந்தை செல்வங்களே என்ற நூலை புதுவை அரசு நிர்வாகத்துறை சார்பு செயலர் தென்றலி நலங்கிள்ளி வெளியிட பிரெஞ்சு ராணுவ அதிகாரி பூங்கா ரகுநாத், கப்பல் மாலுமிகள் சங்க தலைவர் நாகவேல், ராமச்சந்திரன் மையத்தின் பொறுப்பாளர்கள் அசோகன், பாஸ்கரன், மூர்த்தி, மாறன், சர் சந்திரராஜ், பாலு, செல்வாம்பிகை ஆகியோர் முதற் பிரதிகளை பெற்றுக்கொண்டனர். செல்வராசு செட்டியார் கல்விக்கொடை அரசு பள்ளிகளில் ஒன்றான வம்பாக்கீரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து SSLC பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளதை பாராட்டி தலைமை ஆசிரியர் அச்சுதனிடம் பாராட்டு இதழை வழங்கிய முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ் அப்பள்ளியின் மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் அனைத்து மாநிலங்களிலும் சட்ட உதவிகள் ஆலோசனை மையம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதி. நடைபெற்ற திருநங்கை திரைப்பட விழா 100க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் வெளியிடப்பட்டன. உலக அமைதி மக்களின் நன்மைக்காக புதுவை கருவடிக்குப்பம் மண்டபத்தில் சுதர்சன ஹோமம், சிறப்பு அபிஷேக பூஜையில் பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.